கையுறைகள் கூட இல்லாமல் கழிவுகளை அகற்றும் தூய்மை பணியாளர்கள். குப்பை கிடங்கில் ஏற்பட்ட தீயை அணைக்க 27 லட்சம் ரூபாய் கணக்கு காட்டிய கோயம்புத்தூர் மாநகராட்சிக்கு அருகே உள்ள திருப்பூர் மாநகராட்சியில்தான் இந்த அவல நிலை. டாலர் சிட்டி என்று அழைக்கப்படும் திருப்பூர் மாநகராட்சியில் குப்பைகள் மற்றும் சாக்கடை கழிவுகளை அகற்றுவதற்காக SWMS என்ற நிறுவனம் டெண்டர் எடுத்து பணிகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த டெண்டர் நிறுவனத்திற்கு மாநகராட்சியில் இருந்து குப்பைகளை அகற்றும் பணிகளுக்காக மாதந்தோறும் பல லட்சம் ரூபாய் பணம் வழங்கப்பட்டு வருகிறது. எனினும் குப்பைகளை அகற்றுவதற்கு தேவையான உபகரணங்களை டெண்டர் நிறுவனம் வழங்காமல் இருப்பதால் குப்பைகளை அள்ளி செல்லும் லாரிகளில் இருந்து குப்பைகள் காற்றில் பறந்து குடியிருப்பு பகுதிகளில் விழுவதாகவும் தூய்மை பணியாளர்களே குற்றம் சாட்டுகின்றனர். புரியுதுங்க, கையோர நீங்க எதுவுமே ஒரு உபகரணம் போதிய பாதுகாப்பு உபகரணம் இல்லாம நீங்க வேலை செய்ய நீங்க எப்படி தண்ணிக்குள்ள கை விட்டு அலாசிட்டு இருந்தீங்களா இல்லையா? மேலும் சாக்கடை கழிவுகளை அகற்றும் தங்களுக்கு அடிப்படை தேவையான கையுறைகளை கூட மண்டல நிர்வாகம் வழங்க மறுப்பதாக தூய்மை பணியாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து மண்டல நிர்வாகிகளிடம் தூய்மை பணியாளர்கள் முறையிட்ட நிலையில் டெண்டர் நிறுவனம் தேவையான உபகரணங்களை வழங்கினால் மட்டுமே தங்களால் வழங்க முடியும் என ஒன்றும் தெரியாதது போல் பதிலளித்துள்ளனர். மேலும் இதுபோன்ற அவலங்கள் மாநகராட்சி நிர்வாகத்தினருக்கு தெரிந்தும் தெரியாதது போல் இருப்பதாக குற்றம் சாட்டும் தூய்மை பணியாளர்கள் சாக்கடை கழிவுகளை அகற்றும் தங்களையும் சக மனிதர்கள் போல் பார்த்தால் போதும் என வேதனை தெரிவிக்கின்றனர். என்னதான் இருந்தாலும் ஒரு கையோரையும் காலுக்கு கிளவுஸும் போட்டுதான் நீங்க டிச்சுக்குள்ளே இறங்கணும். ஆபீஸ்ல ஆனா குடுக்கறதில்ல சொல்றாங்க, குடுக்கறதில்ல. திருப்பூருக்கு அருகே உள்ள கோவை மாவட்டம் வெள்ளலூர் குப்பை கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தை அணைக்கும் பணியில் ஈடுபட்டவர்களுக்கு 10 நாட்களுக்கு தேவையான சிற்றுண்டி மற்றும் உணவு ஆகியவற்றிற்கு 27 லட்சம் ரூபாய் கணக்கு காட்டப்பட்டது. 10 நாட்களுக்கான உணவுக்கே 27 லட்சம் ரூபாய் கணக்கு காட்டும் மாநகராட்சிகள் வருடந்தோறும் ஓய்வில்லாமல் தூய்மை பணியில் ஈடுபடும் பணியாளர்களுக்கு தேவையான உபகரணங்களை வழங்க மறுப்பது ஏன்? தமிழ்நாடு மட்டுமின்றி வட மாநிலங்களில் இருந்தும் ஆடை தொழில் தொடங்குவதற்கு அனைவரும் தேடி ஓடும் துணிகளுக்கு பிரசித்தி பெற்ற ஊரான திருப்பூரில் தூய்மை பணியாளர்களுக்கு கையுறை தைத்து கொடுப்பதற்கு கூட துணி இல்லாமல் போய்விட்டதா? மறுபடியும் கிழிஞ்சிருச்சுன்னா இல்லைன்றாங்க. மறுபடியும் கையுறை இல்லாம போய் வேலை செய்யறோம். நீங்க கையோர கிழிஞ்சாலும் டெய்லியும் இந்த மாதிரி எடுக்க போகும்போது கையோர கொடுக்கறது இல்ல. துர்நாற்றம் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் புதிய விடியலை தூய்மை பணியாளர்களே இந்த சமூகத்திற்கு வழங்கி வரும் நிலையில் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கூட அரசாங்கம் வழங்க மறுக்கும் அவல நிலை வேதனையை ஏற்படுத்துகிறது. திருப்பூர் மாநகராட்சி மட்டுமின்றி தமிழ்நாட்டில் பல மாநகராட்சிகளிலும் தூய்மை பணியாளர்கள் அவ்வப்போது இதுபோன்ற குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து முன்வைத்து வந்தாலும் இதற்கான தீர்வு மட்டும் தற்போது வரை எட்டப்படவில்லை என கருத்து தெரிவிக்கும் சமூக ஆர்வலர்கள் தூய்மை பணியாளர்களுக்கு முறையான போதிய உபகரணங்களை வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.